ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய எல்லா படமுமே ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்திங்களா 8க்கு மேலே இருக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய படம் பார்த்திங்களா இதயம் முரளி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு லவ் ஸ்டோரி தான். நம்ம படத்தோட ஹீரோ வந்து லவ் பண்ணுவார். லவ் பண்ணும்போது எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையுமே தன் லவ்வை சொன்னதே இல்லை. இதனாலேயே பிரேக்கப் ஆகிருக்கும். கடைசியில் லவ்வை எப்படி சொன்னாருங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஐஎம்டி ரேட்டிங் பார்த்தீங்களா 10க்கு அவுட் ஆஃப் 8 இருக்குது. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. காமெடி அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்க்குற மூவி என்னென்னு பார்த்தீங்களா லவ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்களா, நம்ம படத்தோட ஹீரோ வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்காக அதிகமாக செலவு செஞ்சு கடனில் மாட்டிக்குவார். அந்த கடனை எப்படி அந்த பொண்ணை திருப்பி தர வைக்கிறாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. இதோட ரேட்டிங் பார்த்தீங்களா 7. அமேசான் ப்ரைமில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மூணாவதாக பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்களா நூறுசாமி. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்களா, செல்வி என்கிற ஒரு விதவை பெண்ணை தான் ஹீரோயினியாக காட்டுறாங்க. அவங்க வந்து 2 குழந்தைங்களோட தனியாக கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிடுறாங்க. செல்வியோட பாதுகாப்புக்கோசரம் மறு திருமணம் செய்யலான்னு முடிவு பண்ணுறா. அதை வந்து பெரிய பையன் வந்து தடுக்கிறான். கடைசியில் திருமணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. மறு திருமணம் மற்றும் விதவை பற்றி இந்த படத்தில் நல்லா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் G5ல் இருக்குது. இதோட ரேட்டிங் பார்த்தீங்களா 7.5. ஒரு நல்ல ஸ்டோரி. நெக்ஸ்ட்டாக பார்க்குற மூவி என்னென்னு பார்த்தீங்களா கட்ட குஸ்தி 2. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்களா, ஹீரோவும் ஹீரோயினியும் அவங்க குழந்தையோட சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்து வராங்க. ஹீரோவும் ஹஸ்பண்டாக இருந்து எல்லா வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிறாரு. ஹீரோயினி பார்த்திங்களா கட்ட குஸ்தியில் நல்லா பயிற்சி பெற்று மேட்சுக்கு போகிறாங்க. ஒரு பொறாமை பிடிச்ச கோச்சால் ஹீரோவும் ஹீரோயினியும் பிரிகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்கங்கிறது தான் படத்தோட கதை. காமெடி ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரேட்டிங் 6.5. இந்த மூவி பார்த்திங்களா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க.